வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான ஈரல் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈரல் அதிகமாகவும் மட்டன் கம்மியாகவும் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு பாருங்கள், நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். அந்த குக்கரில் 200 கிராம் அளவுக்கு நான் ஈரல் சேர்த்திருக்கேன். 50 கிராம் மட்டன் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்தி நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துருக்குறேங்க. இப்போ வாங்க நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலி வச்சுருக்கேன். அந்த வாணலியில் பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு பாருங்கள், சோம்பு, சீரகம், மிளகு 3 சேர்த்தி இடித்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதில் சோம்பு, மிளகு, சீரகம் நல்லா இடித்து போடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்தி நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாங்க. கொதி வரட்டும். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இப்போது இதில் நீங்கள் அதிகமாக தான் நம்ம ஈரல் சேர்த்திருக்கோம். மட்டன் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் எடுக்கும்போது லைட்டாக கொழுப்பில் தான் பார்த்து எடுத்து போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 200 கிராம் ஈரலுக்கு 50 கிராம் மட்டும் மட்டன் சேர்த்தி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மாற்றிக்கிங்க. ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இது செஞ்சு முடிச்சிடலாங்க. நமக்கு மட்டன் வெந்து வந்தால் ரெடியாகி வந்துடும் கிரேவி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.